வணக்கம் நண்பர்களே, கேத்தீஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு வீடியோ. என்னோட கேலரியிலேருந்து இது மிஸ் ஆகிடுச்சு. பட் லக்கீலி எனக்கு இது கிடச்சிருக்கு. நான் லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன், கிடச்சிருக்கு. சரி, டக்குன்னு நம்ம எடுத்து ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு தான் நான் போட்டேன். இது ஒரு வீக்கெண்டு போல், ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் நாங்கள் பாண்டிச்சேரியில் சரி வெளியே எங்கேயாவது கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் க்ரூஸ், சீகுல் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு போட்டு விடுறதா கேள்விப்பட்டோம். சரி, அங்கே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பாருங்கள், சீகுல் க்ரூஸ். இது உங்களுக்கு டைம் வேரியேஷன் இருக்குது. ஈவினிங் டைம், வீக்கெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷெட்யூல் ஆஃப் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது உள்ளே போனதும் நம்மளுக்கு சீட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஆன்லைன்லேயும் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிக்கெட் ரேட் எல்லாம் இப்போ மேபி வேரியேஷன் இருக்கலாம், அது செக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு போனதும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உள்ள ஜூஸ் கொடுக்குறாங்க, வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது ஒரு ஜாலியான வாட்டர் ரைட் தான் நான் சொல்லுவேன். இது எப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்கு மேலேயே இருக்கும் இந்த ரைடு. நம்ம உள்ளே பாதி தூரம் வரைக்கும் நம்மளுக்கு போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு, இது நல்ல ஒரு அட்வென்ச்சரஸாக கூட இருக்கும். கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. உள்ளே உங்களுக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்குவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். அட் அ டைமில் உங்களுக்கு 60 to 70 மெம்பர்ஸ் கிட்ட போகிறாங்க. இதெல்லாம் லைவாகவே பார்க்கலாம். அது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் லைவாகவே பார்க்கலாம். ரொம்ப போரெல்லாம் அடிக்காது. உள்ளே பாட்டெல்லாம் ஃபுல்லு போட்டுட்ருவாங்க. போரிங் இல்லாமல் நல்லாயிருக்கும். பட் அந்த வேவ்ஸ்னால நல்லா ஷேக் ஆகும் போட்டு. அப்போ கொஞ்சம் ஒத்துக்காது, ஹெவியாக சாப்பிட்றது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அத்தனை பேர் வந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப புது விதமான அனுபவமாக இருக்குது பாண்டிச்சேரிக்கு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம முன்னாடி போய் நின்று நல்லா அந்த வியூ நல்லா ரசித்து பார்க்கலாம். ஃபோட்டோக்கு போஸிங் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் போகலாம். அதாவது சன்செட்டுன்னு ஒன்று இருக்குது, மார்னிங் சன்ரைஸ்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ ஏன் மூன் லைட்டில் கூட இவங்க போட் ரைட் விடுறாங்க. அதை நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாமே அந்த கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனால் செம வைப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டான்ஸு, பாட்டு இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையானது ஸ்நாக்ஸ்லேருந்து அவங்களே எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே மூன்லைட் டின்னர் இந்த மாதிரி கூட அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அட் ப்ரெசண்ட் இருக்காங்கிறத என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக வந்திருக்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டு அதில் தான் உப்பளம் கிரவுண்டில் தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே நல்ல ஒரு அனுபவம். கண்டிப்பாக தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. டூரிசம் வரவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஜேர்னியாக கூட இருக்கலாம். இவரே சொல்லிட்டு இருந்தார், நான் சின்னதுலேருந்து அங்கே பாண்டிச்சேரியில் தான் என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்ததெல்லாம். பட் அங்கே நான் இந்த மாதிரிலாம் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நல்லா இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு பாதி கடல் வரைக்கும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. நியூ மெரினான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அங்கே நியூ மெரினான்னு ஒன்று இருக்குது. அது வரைக்குமே போட் ரைட் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் கூட்டிகிட்டு விடுறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த
போட் ரைட் பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டே வந்து லீவ், மற்ற நாள் வந்து மார்னிங் 5:30லேருந்து 7 AM இருக்குது. இது வந்து சன்ரைஸ் உண்டான ட்ரிப்பு. அதுக்கப்புறம் 9 to 11, அப்புறம் 12 to 2, ஈவினிங் வந்து சன்செட்க்கு 3 to 5. நாங்கள் போனது வந்து 3 to 5 ரைட் தான் போனோம். இப்போத்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 650, அந்த அடல்ட்டுக்கு வந்து 325. மேபி இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அந்த ஐடி சீகுல் க்ரூஸ் பாண்டி அதோட ஐடி வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நாங்கள் போனதை விடவே காஸ்ட் கொஞ்சம் ஏறிடுச்சு தான். நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெப்சைட்லேயும் கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இவங்க இது மாத்திரம் இல்லாமல் யாட்ச், மேன்க்ரோவ் ரைடு, பேராசைலிங், ஜெட்ஸ்கி, காயாக்கிங், வாட்டர் சைக்கிளிங் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்தந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த இதில் கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலே கிளியராக தெரியும். கண்டிப்பாக இந்த மே மந்த் எல்லாம் ஆனுவல் லீவ்லெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சூப்பரான ஒரு ரைடாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்த்துட்டு கூட்டிகிட்டு போங்க நண்பர்களே. அவ்வளோதான், நாங்களும் வந்துட்டு சன்செட் அந்த ரைடெல்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் ரிட்டர்ன் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் வந்து நல்லாவே இந்த ரைடு என்ஜாய் பண்ணேன். உப்பெல்லாம் எக்ஸ்போ கிரவுண்டில் தொடங்கி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து காந்தி ஸ்டாச்சு, தென் வந்து நியூ பாண்டி மெரினா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போனது, இதெல்லாம் மனசில் இருந்ததை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய். நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானம் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக ஒரு ஈவினிங் சன்செட் ரைடுக்கு தான் போயிருந்தோம். நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்களோட சேர்ந்து என் செல்லக்குட்டி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணார். கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஐயோ நம்ம ஒரு மாதிரி வேவ்ஸ் ஆகுது அதெல்லாம் பயமே இல்லை. நாங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணுறோமோ அத்தனையும் அவரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அத்தை, மாமா, நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்த ட்ரிப் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வந்துட்டு யாராவது பார்க்காதவங்கெல்லாம் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ரைட் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பட் கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைமேட்டை பொறுத்து தான் இவங்க வந்து இன்றைக்கி வந்து ரைடு இருக்கா, போட் ரைடு இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்லைன் புக்கிங்கில் வந்துட்டு ஒருவேளை அந்த அன்னைக்கு உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது, புயல் இந்த மாதிரி காரணத்தினால போக முடியலன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பேக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு போட் ரைடு இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தர. விருப்பம் இருக்கிறவர்கள் ஃபாலோ பண்ணலாம், விருப்பம் இருக்கிறவர்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இதோட அடுத்த காணொளியில் காணும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.